ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் மீஷோவில் வந்துட்டு ஆரி ஒர்க்கு வந்துட்டு பண்ணுறதுக்கான தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. இது வந்து நான் ஷார்ட்ஸாக கூட போட்டிருக்கேன் நம்ம சேனலில், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் இல்லையா, ஸோ நம்மளே வந்துட்டு எப்படி நம்ம ப்ளவுஸுக்கு வந்து சிம்பிளாக வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். ஆக்சுவலி எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. எந்த ப்ளவுஸுக்குமே நான் பண்ணியிருந்தே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்திங்கனாக்கா, நான் வந்துட்டு பட்டு புடவை அதோட இதுதான் வந்துட்டு ப்ளவுஸில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்துட்டு பண்ண போகிறேன். புது புடவை வேறு இது வரைக்கும் இப்போ தான் தைச்சி ஒரு வாட்டி கூட கட்டாமல் இருக்கேன். ஸோ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஒன்று தோணுச்சுன்னா, எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஐடியா வந்துட்டு கிடையாது இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இப்போது ஸ்டிச்சு பண்ணியிருக்கிற ப்ளவுஸில் வந்துட்டு ஸோ நிறைய பேர் வந்துட்டு எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்து பார்த்தேன், சிம்பிளாக இருக்கத்தே பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால தானே சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக இருக்கத்தை வந்து பார்த்திங்கனாக்கா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நீடில் இருக்கு இல்லையா, பின்னா இது ஹூக்கு சொல்லுவாங்கல்ல, கரெக்டு. ஸோ இந்த ஹூக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம வந்துட்டு அந்த குட்டீஸாக வந்துட்டு பீட்ஸ் இருக்குது பாருங்கள், அது சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா போக மாட்டேங்குது. ஸோ இன்னும் மெலிசாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊசி வந்துட்டு எடுத்து பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு பெருசாக ஐடியாவும் இல்லை. எனக்கு அந்த கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அந்த ரிங்கில் வந்து பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கன்ஃபியூஷன் என்ன ஆகிடும்னாக்கா, நம்மளுக்கு இந்த ஊசி இருக்கு இல்லையா, அது உள்ளே வந்து குத்தி அந்த பீட்ஸுக்கு நடுவில் குத்தி மறுபடியும் கீழே இருந்து மேலே குத்துற மாதிரி வந்து குத்தி தான் பண்ணணும். ஸோ அப்படி தான் பண்ணேன் நான். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கனாக்கா, பிட்வீனில் வந்துட்டு அது என்ன ஆயிடுதுனாக்கா, சைடில் வந்துட்டு குத்தி விட்டுறேன், வெளியே வந்துட்டு போகிற மாதிரி நூல் வந்துட்டு. ஸோ இந்த கன்ஃபியூஷனெல்லாம் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்களும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறீங்கனாக்கா, ஸோ நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்துட்டு பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் முதல்ல வந்துட்டு ஒரு சாம்பிள் எதனா ஒரு துணியில், வேஸ்ட்டு துணியில் வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஓகே இந்த டிசைன் நல்லா இருக்குது, ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு 2 வாட்டி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. நான் என்ன பண்ணிட்டேனாக்கா, பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட ரொம்ப நெருக்கமாக வந்துட்டு ஸோ இந்த டிசைன் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஹாலோ லுக்காக வந்துட்டு தெரியாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, என்னடா இது இப்படி வந்துடுச்சேன்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது செம்ம டஃப்பாக இருக்கும். நல்லா யோசித்தேன், எப்பட்றா இவ்வளோ நேரம் உட்காந்துக்கின்னு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 3 hours வந்துட்டு எடுத்துச்சுங்க. நான் கொஞ்ச நேரம் கேப் விட்டு ஒரு 20 minutes, ½ an hour கொஞ்சம் கேப் விட்டு தான் நான் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்துக்கினே பண்ணிகிட்டே இருந்துருக்கும் போது பேக் பெயின் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக பேக் வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா, ஸோ இந்த ஷோல்ட்ரு கிட்ட வந்துட்டு ஒரு பிளான் பண்ணிக்கினேன் நான். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அந்த ஐடியா பண்ணி அது மேலே பேசிஸ் மேலே பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா, ஸோ அந்த ஷோல்டர்கிட்ட வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு தெரிஞ்சுங்க. நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பண்ணாதீங்க என்ன மாதிரி. ஸோ ப்ராப்பராக ஒரு பிளான் போட்டு பண்ணுங்கள். செம்ம அழகாக யூனிக்கான ஒரு டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளே கூட நம்ம ப்ளவுஸுக்கு வந்துட்டு போடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏதான ஒரு விஷயம், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கா இல்லை சொதப்பலாக இருக்கா ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வந்துட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த ஆரி பீட்ஸ் எல்லாம் வந்து நான் எதில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீஷோவில் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேங்க. ப்ரைஸ் வந்துட்டு அரௌண்ட் வந்துட்டு 240 நினைக்கிறேன், மோஸ்ட்லி 240 rupees இருந்துச்சு.